Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. எவ்வளோ நேரம் எடுத்தாலும் பரவாயில்லை, நான் உனக்காக காத்திருக்கேன். நாம் ஒருவரை கொண்டே ஒரு இடத்துல ஒரு அலுவலுக்காக விடுகின்றோம். விட்டுட்டு அவர் எவ்வளவு நேரம் எடுத்து அந்த வேலையை செய்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவர்கிட்ட என்ன சொல்லி விடுறோம்? நான் உனக்காக காத்திருப்பேன் என்பதை உறுதி பண்ணி கூறி விடுகின்றோம். இவ்வாறாக எவ்வளவு நேரம் எடுத்தாலும், எவ்வளவு நேரமானாலும், எவ்வளவு காலமானாலும் என்பதையெல்லாம் ஆங்கிலத்தில் நாம் no matter how long it takes, no matter how long it takes என்றவாறு குறிப்பிடுவோம். இப்போ உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நான் உனக்காக காத்திருப்பேன். I will wait for you no matter how long it takes. I will wait for you no matter how long it takes. எங்க சேர்ந்து சொல்லி பாருங்க. I'll wait for you no matter how long it takes. எவ்வளவு காலம் சென்றாலும் பரவாயில்லை, அவர்கள் அந்த வீட்டை கட்டுவார்கள். They will build the house no matter how long it takes. They will build the house no matter how long it takes. அப்படின்னா அவங்களோட லட்சியம் என்ன? வீடு கட்டுவதுதான். அதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எல்லாரும் பார்த்துருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Very good. They will build the house no matter how long it takes. எவ்வளவு காலம் எடுத்தாலும் அவள் தன்னுடைய திறன்களை வளர்த்து கொள்வாள், அதாவது மேம்படுத்திக் கொள்வாள். She will improve her skills no matter how long it takes. She will improve her skills no matter how long it takes. எவ்வளவு நேரமானாலும் நாம் பிரச்சனையை சரி செய்வோம். Comment your answer. Well done. எவ்வளவு காலம் எடுத்தாலும் நான் சரளமாக ஆங்கிலம் பேச கற்றுக்கொள்வேன். Comment it now. Great. எவ்வளவு காலமானாலும் அவர்கள் உண்மையை கண்டுபிடிப்பார்கள். Comment your answer. Very good. You got it. உனக்கு கோபமா இருக்கா? அதாவது நீ கோபமாக உணர்கிறாயா அப்படின்னு கேட்கிற. அவரே அதை உணர்கிறாரா என்பதை அறிந்து கொள்வதற்கு சில பேர் கோவப்படுவாங்க. தாங்க கோவப்படுறோம் தான் என்பதை தாங்களே மனசார ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த நேரத்துல அவங்களோட வெளிப்பாடு அதை வெளிக்காட்டிடுவாங்களே தவிர நாங்க கோவிக்கிறோமே, அடுத்தவங்களை அதை தாக்குங்க, எந்த விதமான உணர்வும் அவர்களுக்கு வரப்போற இல்லை. அப்படி இல்லாம ஒருவர் தனக்கு ஏற்படுவதை எல்லாம் உணர்கிறாரா என்பதை கண்டறிவதற்கு நாம் do you feel என்றவாறு கேட்போம். அப்போ do you feel plus any adjective. கோபமா இருக்கா? இதன் அர்த்தமா நாங்க நினைக்கிறது என்ன? நீ கோபமாக உணர்கிறாயா? Do you feel angry? Do you feel angry? Again, do you feel angry? உனக்கு பயமா இருக்கா? அதாவது நீ பயமாக உணர்கிறாயா? Do you feel scared? Do you feel scared? Again, do you feel scared? நீ கவலையாக உணர்கிறாயா? Do you feel sad? Do you feel sad? உனக்கு தூக்கமா இருக்கா? Comment your answer.
வெரி குட். உனக்கு குளிரா இருக்கா? நீ குளிராக உணர்கிறாயா? கமெண்ட் இட். அமேசிங். நீ சந்தோஷமாக உணர்கிறாயா? கமெண்ட் யுவர் ஆன்சர். Splendid. You got it. அவன் எல்லாம் தெரியும் மாதிரி நடிக்கிறான். அதாவது நடித்தல் என்பது இங்க நாங்க ஆக்டிங் அப்படின்னு சொல்லி குறிப்பிட மாட்டோம். pretend அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்ல போகின்றோம்? pretend. அப்போ மாதிரி போல என்றவாறு அமைவதால் அதற்கு பதிலாக நாங்கள் pretend that என்கின்ற வடிவத்தை பயன்படுத்துவோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நாங்கள் சிங்குலர் சப்ஜெக்ட், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் பேசப்படுகின்ற ஒரு மெய்யெழுவாய்களுக்கு verb எஸ் ஃபார்மில தான் பயன்படுத்த வேண்டும். அப்போ இங்கு நாம் pretend that or pretends that என்றவாறான phrases-ஐ பயன்படுத்த போகின்றோம். அவன் எல்லாம் தெரியும் மாதிரி நடிக்கிறான். He, third person singular subject, ஆகையால் he pretends that he knows everything. He pretends that he knows everything. Again, he pretends that he knows everything. எதுவுமே நடக்காதது போல நாங்கள் நடிக்கிறோம். நிறைய பிரச்சனை எல்லாம் நடந்துச்சுது. ஆனா நாங்க எப்படி நடிக்கிறோம்? எதுவுமே எங்களுக்கு நடக்கல, கடந்த காலத்துல நமக்கு எதுவுமே நடக்கல என்பதை போல நடிக்கிறோம். We pretend that nothing happened. We pretend that nothing happened. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. We pretend that nothing happened. எனக்கு கவலை இல்லாத மாதிரி நான் நடிக்கிறேன். இங்க கவலை என்பதை பார்த்தவுடன் sad பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்காங்க. நாங்க வேறொரு வடிவம் பயன்படுத்துவோம். I pretend that I don't care. எதை பற்றியுமே கவலை இல்லை. I don't care. I pretend that I don't care. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? I pretend that I don't care. அவள் பணக்காரி போல நடிக்கிறாள். அவள் உண்மையில பணக்காரி இல்ல, பணக்காரி போல நடிக்கிறாள். She pretends that she is rich. She pretends that she is rich. எல்லாரும் மறுமுறை சொல்லி பார்ப்போம். She pretends that she is rich. அவர்கள் நம்மை பார்க்கவில்லை போல நடிக்கிறார்கள். Comment your answer. Very good. You got it. அவன் மறந்து விட்டான் போல நடிக்கிறான். அவனுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது தெரியும். ஆனா எப்படி நடிக்கிறான்? மறந்துட்டான். ஏற்கனவே அவன் மறந்துட்டான் போல நடிக்கிறான். Comment it now. Splendid. You got it. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? No matter how long it takes என்பதையோ, do you feel plus any adjective என்பதையோ, subject plus pretend that or pretends that என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள். பேசி பழகுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.